சமீபத்திலே நான் ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது முகமது அலி ஜின்னா சந்தித்த ஒரு வழக்கை பற்றி படித்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் வாதிட முடியுமா என்கிற செய்தியை அந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. லண்டனிலே அவர் படித்துக்கொண்டு பாரிஸில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது லண்டனிலே இருந்து ஒரு சட்டம் என்ன தெரியுமா, லண்டன் மகாராணி குதிரை வண்டியிலே போவார் அல்லவா, அந்த குதிரை வண்டி மாதிரி யாருமே குதிரை வண்டி வைத்திருக்க கூடாதாம். அது தேச குற்றமாம். அப்படி ஒரு குதிரை வண்டியை யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது. சேரட் 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அதில் குதிரை ஓட்டி அற்புதமான உடை, கலரில் உடை அணிந்து உட்கார்ந்துருப்பான். அதே மாதிரி குதிரை வண்டி லண்டனில் யாரும் வச்சிருக்க கூடாதான். வைத்திருந்தால் ராஜ துரோகம். ஒரு பணக்காரர் பார்த்தாராம், என்ன சட்டம் என்னதான் செய்துன்னு பார்த்துன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதே மாதிரி குதிரை வண்டி, அதே கலர், அதே எல்லாம் பண்ணி அதே மாதிரி 7 குதிரை ஒரு நாள் ஓட்டிட்டு போயிட்டார். எல்லோரும் வியந்து பார்த்தார்கள், இவர் எப்படி இப்படி குதிரை வண்டியிலே போக முடியும் என்று. உடனடியாக அவரை கைது செய்து அவர் மீது வழக்கு. யாரும் வழக்காட முன்வரவில்லை. அப்பொழுது அங்கே இருந்த முகமது அலி ஜின்னா, நான் உங்களுக்காக வழக்காடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் குதிரை வண்டியை போய் பார்த்துருக்கிறார். நான் வழக்காடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சொன்னாராம், நான் ஃபீஸ் எதுவும் தரமாட்டேன், ஆனால் இந்த வழக்கில் நீங்கள் ஜெயித்தா அதற்கு பிறகு பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். கேஸ் வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் வழக்காட முடியுமா என்று. அப்போ கேஸ் வந்திருக்கு. நீதிபதி கேட்கிறார், ஆம் இவரும் 7 குதிரைகள், அதிலும் 7 அதே கலர், அப்புறம் என்ன அதே மாதிரி வண்டி தானே, அதனால் இவருக்கு தண்டனை உறுதி தானே என்று நீதிபதி கேட்கிறார். அப்பொழுதுதான் ஜின்னா சொல்லியிருக்கிறார், இல்லை நீதிபதி அவர்களே, நீங்கள் குதிரை வண்டியினுடைய வண்ணத்தை பார்த்தீர்கள், குதிரைகளை பார்த்தீர்கள், ஒன்றை மறந்து விட்டீர்கள். ராணியின் வண்டியிலே இருப்பவை 7 பெண் குதிரைகள், இவருடைய வண்டியிலே இருப்பவை 5 ஆண் குதிரைகள், 2 பெண் குதிரைகள். ஆக அந்த வண்டி வேறு, இந்த வண்டி வேறு. இந்த ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ஒரே இதில் அந்த வழக்கை ரத்து செய்து தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான 20ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் 2 முதல் 13 வரை. இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம், அறிவை பொது உடைமையாக்குவோம். அனைவரும் வருக.